இந்த ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவுதான் கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, எவ்வளவுதான் நீங்க சக்சஸ் ஆகணும் என்னோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் சரி, இது எதுவுமே நடக்க போறதே கிடையாது. அப்படி என்ன ஹேபிட் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ப்ரோகாஸ்டினேஷன், காலம் தாழ்த்துறது. அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்து அதை செய்யணும்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அன்னைக்கே செஞ்சிடணும். இல்ல நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இருக்கிறதுல பெரிய கெட்ட ஹேபிட்னு சொல்லலாம். இப்போ இந்த உலகத்துல இருக்க மக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பொதுவா இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 மணி நேரம். அதாவது நம்ம எல்லாருக்குமே காமனா இருக்கிறது இந்த ஒரு விஷயம் தான். அது ஆப்பிரிக்கால இருக்கட்டும் இல்ல அமெரிக்கால இருக்கட்டும், எங்க இருந்தாலும் சரி நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது இந்த 24 மணி நேரம் தான். இந்த டைம் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம் நம்மளோட வாழ்க்கையில அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எதை வேணாலும் ஜெயிக்க முடியும். ஸோ இதுவே நம்ம இதை தப்பா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சாலுமே ஜெயிக்க முடியாது. எவ்வளவுதான் மோட்டிவேஷன் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் டேலண்ட் இருந்தாலும் சரி, காலத்தை நம்ம தாழ்த்திட்டோம் அப்படின்னா நம்மளால அதை அடையவே முடியாது. ஸோ இந்த ஒரு கொடியை, இந்த ப்ரோகாஸ்டினேஷனை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதை எப்படி அழிக்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க அமிர்தா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அமிர்தா வில்சன் சேனல். இப்போ ப்ரோகாஸ்டினேஷன் பத்தின ஒரு குட்டி கதையை நம்ம பார்த்துடலாம். அந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஆலெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாராம். அந்த ஆலெக்ஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா தன்னோட வாழ்க்கையில கடின உழைப்பெல்லாம் போட்டு ரொம்ப பெரிய லெவலுக்கு ஒரு சக்சஸை ரீச் பண்ணாராம். ஆனா அந்த சக்சஸை ரீச் பண்ணி கொஞ்ச நாள்லயே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த சக்சஸை கண்டினியூ பண்ணாம, அதாவது அவர்கிட்ட இருந்த அந்த பணத்தெல்லாம் கண்டினியூ பண்ணாம அவரு பாட்டுட்டு சரி பாத்துக்கலாம், நாளைக்கு உழைச்சிக்கலாம் இன்னைக்கு தான் என்கிட்ட இவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி இருக்கிற காசெல்லாம் அவர் எடுத்து செலவு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்படி அவர் செலவு பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அப்பதான் அவர் ரியலைஸ் பண்ணாரு, நம்ம ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணி எவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டோம். இதுவே அவர்கிட்ட இருந்த அன்னைக்கு இருந்த பணத்தை அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ இல்ல அதை வச்சு அவர் மேல வந்திருக்கலாம் அவரோட வாழ்க்கையில. ஆனா அவர் அது செய்யாம ப்ரோகாஸ்டினேஷன் நாளைக்குன்னு இருந்ததுனால அவர் ஒண்ணுமே இல்லாம சுத்தமா அவர்கிட்ட இந்த எல்லா பேலன்ஸுமே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் அவரோட வாழ்க்கையில ரியலைஸ் பண்ணாரு, ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்றது எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் ஒருத்தன் அவனோட வாழ்க்கையில ஜெயிச்சு வெளில வந்தாலுமே, அவன் எந்த நிலைமைக்கு அடைஞ்சாலுமே அங்க ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா அவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலுமே அவனோட வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் ரியலைஸ் பண்ணாரு. ஸோ நம்மளோட வாழ்க்கையில நம்ம ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த எப்படி அவாய்ட் பண்றது, அதுக்கு முதல்ல நம்ம இந்த ப்ரோகாஸ்டினேஷன் ஏன் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும் போது மட்டும்தான், இப்ப நீங்க ஒரு வேலையை செய்றீங்க அப்படின்னும் போது அந்த வேலையில உங்களோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது அப்படின்னும் போது அந்த இடத்துலதான் இந்த காலம் தாழ்த்துறது, அதாவது இந்த ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்றது வரும். பிகாஸ் நீங்க நிறைய டைம் செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க. ஒரு கட்டத்துல உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி நாளைக்கு பாத்துக்கலாம். ஆனா சில டைம் இது பண்றது தப்பு இல்ல, பல டைம் இதை பண்றதுதான் தப்பு. நீங்க எவ்வளவுதான் பெருசா அச்சீவ் பண்ணியிருந்தாலுமே சரி உங்களோட வாழ்க்கையில நீங்க அதே இடத்துல நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான உழைப்பை போட்டா மட்டும்தான் உங்களால முடியும். இல்ல நான் அதுக்கான உழைப்பை போடல, நாளைக்கு பாத்துக்கலாம் நினைச்சேன், இருந்தாலும் நான் டாப் பொசிஷன்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி இருக்கவே முடியாது. ப்ரோகாஸ்டினேஷன் உங்களை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடும். ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன கதை மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையில நீங்க ப்ரோகாஸ்டினேஷன் அவாய்ட் பண்ணா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில சக்சஸே அடைய முடியும். சக்சஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ப்ரோகாஸ்டினேஷன் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்ப இந்த ப்ரோகாஸ்டினேஷனை நம்மளோட வாழ்க்கையில இருந்து எப்படி துரத்துறது அப்படின்றது தான் நம்ம ஒண்ணுன்னா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, செட் அ கிளியர் கோல் தட் மோட்டிவேட்ஸ் யூ. அதாவது இப்போ ஒரு கோல் நீங்க செட் பண்ணி தான் உங்களோட வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்கல்ல, அந்த கோல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்போது தான் உங்க கோலை விட்டு நீங்க கொஞ்சம் தள்ளி போய் ப்ரோகாஸ்டினேஷன் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோகாஸ்டினேஷன் பண்றதுனால தான் உங்களோட கோலை ரீச் பண்ண முடியாம போகுது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுதுல்ல. ஏன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான கரெக்டான கோலை நீங்க கண்டுபிடிக்கல. இன்கேஸ் அது உங்களுக்கு கரெக்டான கோலா இருந்தாலுமே சரி நீங்க அதுல ஃபோக்கஸ்டா இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கான கரெக்டான கோலை உங்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி எப்பவுமே வச்சுக்கணும். உங்க கோல் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரோகாஸ்டினேஷன் மட்டும்தான் வரும். அதுல உங்களால ஜெயிக்கவே முடியாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சி நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்களோ அந்த அளவுக்கு அதுல ப்ரோகாஸ்டினேஷன் வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கோலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பில்ட் ரொட்டீன் தட் மினிமைஸ் யுவர் டிசிஷன். அதாவது சில கட்டத்துல நம்மளுக்கு எதுக்கு ப்ரோகாஸ்டினேஷன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய முடிவு எடுக்கிற கட்டத்துல இருப்போம். இப்ப நிறைய விஷயத்த ஒரே டைம்ல செய்யற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன சூஸ் பண்றது, அதுக்கு என்ன சூஸ் பண்றது அப்படின்னு பல விஷயத்த யோசிக்கிறதுனால சரி ஓகே நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணிடுவோம். ஸோ
ஸோ அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளோட அந்த டிசிஷன்ஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் மினிமைஸா இருக்கணும். லிமிட்டடான முடிவை நீங்க எடுக்கணும். உங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் முழுக்க நீங்க ஒரு 100 முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆகும் உங்களுக்கு. இதுவே நீங்க ஒரு 10 முடிவு தான் ஒரு நாள்ல எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க ஃபோக்கஸ்டா எடுப்பீங்க. இதுவே நிறைய ப்ரெஷர் அங்க சேரும் போது உங்ககிட்ட ஃபோக்கஸ் கம்மியாயிடும். அப்படி ஃபோக்கஸ் கம்மியாச்சு அப்படின்னா உங்ககிட்ட ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்றது வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டிசிஷன்ஸை கம்மியா எடுக்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க கம்மியா எடுத்தாலும் ஒரு வருஷத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அது அதிகமான டிசிஷன்ஸா தெரியும். தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டென்ஸ் மோட்டிவேஷன் தட் பீட்ஸ் யுவர் எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராஸ்டினேஷன். அதாவது உங்களுக்குள்ள இருக்க ஒரு மோட்டிவேஷன் இருக்குல்ல, உங்களுக்குள்ள இருக்க மோட்டிவேஷன் உங்களுக்கு வெளியே இருக்க ப்ரோக்ராஸ்டினேஷனை பீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே மோட்டிவேட்டடா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க அந்த மோட்டிவேஷன் எப்பப்பெல்லாம் ப்ரோக்ராஸ்டினேஷன் வருதோ அப்பப்பெல்லாம் வேக்கப் ஆகி இல்ல நீ ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ற, நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். இதுவே நீங்க மோட்டிவேஷனல்ல இல்லாம லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தீங்க அப்படின்னும் போது உங்களால அந்த இடத்துல ஜெயிக்கவே முடியாது. நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராஸ்டினேஷனுக்குள்ள போயிடுவீங்க. ஸோ உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் இருக்கு அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களை எப்பவுமே நீங்க மோட்டிவேட்டடா வச்சுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை மோட்டிவேட்டடா வச்சுக்கோங்க. அப்படி வச்சுங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்றதே வராது. ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் கம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் அவாய்ட் பர்ன் அவுட். அதாவது இப்போ உங்களுக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இப்போ மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அப்பதான் அதுக்கிட்ட இருந்து உங்களால அவாய்ட் ஆக முடியும். மேபி உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னும் போது அந்த டைம்ல உங்களுக்கு ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்துடும். ஸோ நீங்க அதுல அட்ராக்ட் ஆயிடுவீங்களே தவிர உங்களோட கோல்ஸ்ல நீங்க அட்ராக்ட் ஆக மாட்டீங்க. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சரி ஓகே கோல்ஸ் எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், இல்ல நான் பண்ண வேண்டிய வேலையை நாளைக்கு பண்ணிக்கிறேன், இன்னைக்கு நான் என்னோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அது உங்ககிட்ட வரும்போது இல்ல இதெல்லாம் என்னோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். சில பேருக்குலாம் அவங்களுக்கு எது அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பர்ன் அவுட். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேலை செய்வாங்க, ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அதுல ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷமாவும் தொடர்ந்து நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுத்துக்கணும். அப்படி ரெஸ்ட் கொடுத்துக்கல அப்படின்னா அது ரொம்பவே ப்ரெஷரா மாறிடும். அப்படி ப்ரெஷரா மாறிச்சு அப்படின்னா நம்மளால அந்த இடத்துல ப்ரோக்ராஸ்டினேஷன் தான் பண்ணணுமே தவிர வேற வழியே இல்லாத மாதிரி ஆயிடும். பிகாஸ் நம்மளோட எனர்ஜி லெவல்லாம் அந்த இடத்துல போயிடும். ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னும் போது அது ப்ரோக்ராஸ்டினேஷன் மட்டும்தான் சொல்யூஷனா இருக்குமே தவிர வேற எந்த ஒரு சொல்யூஷனுமே அங்க நம்மளால பார்க்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்களே பிரேக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபிஃப்த் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் ப்ராக்ரஸ். அதாவது உங்ககிட்ட ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு ஹேபிட் இருக்கா அப்படின்றத முதல்ல நம்ம ட்ராக் பண்ணோம்ல. அது எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்றீங்க, இதுவே ஒரு வாரத்துக்கு எவ்வளவு பண்றீங்க, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பண்றீங்க அப்படின்றத நீங்க நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாசத்துல நான் ஒரு 4-5 வாட்டி தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா தட் இஸ் நாட் ஹேபிட். பட் நீங்க கண்டினியூஸா பண்ணிருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் யோர் ஹேபிட் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த ஹேபிட்டை போக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிட்ட இருக்கான்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கே தெரிய வந்துடும், நீங்க ட்ராக் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நான் ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்தந்த இடத்த மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. எந்தெந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, எந்தெந்த டைம்ல நீங்க அந்த மாதிரி ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஓவர் கம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின்டைன் கன்சிஸ்டன்சி அண்ட் ஃபாலோ வித் த லாங் டேர்ம். அதாவது இப்போ இந்த ஒரு விஷயம், இந்த கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, இந்த ஒரு விஷயத்த நீங்க எவ்வளவு ஃபாலோ பண்றீங்க அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க கன்சிஸ்டன்சியை இழந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்சிஸ்டன்சியை நான் எப்படி ஒரு ஹேபிட்டா டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருங்க. ஃபோக்கஸ்டா இந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கணும்னா முடிக்கணும், அதுக்கு அடுத்ததுதான் அடுத்த வேலை அப்படின்ற மாதிரி பாருங்க. பட் ஆனா பிரேக் கொடுக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பா பிரேக்கும் கொடுங்க, பட் ஆனா அதுல கான்சென்ட்ரேஷனாவும் இருங்க. கன்சிஸ்டன்ஸா தொடர்ந்து ஒரு வேலையை செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்களுக்கு பழக்கமாயிடும். இப்ப நம்ம டெய்லி எந்திரிச்சு ஆஃபீஸ் போறோம் அப்படின்னும் போது நம்ம எப்படியும் ஒரு 8 மணிக்கு எந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நம்மளுக்கு ஒரு வருஷம் லீவ் கொடுத்துறாங்க. இப்ப இந்த கொரோனா டைம்ல எல்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணது இதுதான். அவங்க ஸ்டார்டிங்ல ஈஸியாவே மார்னிங் வேக்கப் ஆனாங்க. பட் ஆனா அந்த கொரோனா டைம்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், லேட்டா தூங்கி லேட்டாவே இந்த மாதிரி பண்ணதுனால நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எத்தனை பேருக்கு கஷ்டமா இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நிறைய பேருக்கு அது கஷ்டமா தான் இருந்திருக்கும்.
இருக்கும். பிகாஸ் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியை நம்ம ஒரு கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டு அடுத்தது வேற கன்சிஸ்டன்சியை கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் நம்மளோட ரொட்டீன்குள்ள நம்ம போகும்போது அது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனாலதான் உங்களோட கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகவே கூடாது. அப்படி பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களோட கன்சிஸ்டன்சி அந்த இடத்துல போகும்போது உங்களோட ப்ரோக்ராஸ்டினேஷனும் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ உங்களோட லைஃப்ல நீங்க ப்ரோக்ராஸ்டினேஷனை ஒழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 6 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் சேஞ்சஸ் தெரியும். ஸோ அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு சக்சஸோட வழியிலையும் சரி, இல்ல மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த வழியிலையும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டே கொடுக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ். பை பை.